ஹலோ ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பாக மாநிலங்கள் வந்து 12 மற்றும் 13 இதுக்கான அடிப்படை உரிமைகளில் இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், அடிப்படை உரிமைகளுடைய பகுதி வந்து 14 to 18, அப்புறம் வந்து மொத்தம் வந்து 12லேருந்து 31 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குதுன்னு பார்த்துருப்போமா. அதில் நம்ம 14லேருந்து 31 வரைக்கும் வந்து புக்லேயே என்னென்னன்றது கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 12வது பகுதி என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் அட்டவணை பிரிவு 13 அது என்ன சொல்லுது அப்படின்றத தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12ன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளில் மாநிலம் அப்படின்றத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்து 12, அதாவது பகுதி 3 பிரிவு 12 ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது இவங்க வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்திய அரசாங்கம், கவர்மெண்ட்டு, பார்லிமெண்ட்டு, அதாவது மத்திய அரசின் நிர்வாக சட்டமன்ற உறுப்பு, அப்புறம் அரசு, தமிழ்நாடு, அந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக பார்க்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம், இவங்க எல்லாருமே வந்து நிறைவேற்றக்கூடியதாகவும், மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்புகள், அப்புறம் வந்து அனைத்து உள்ளூர் அதிகாரிகள், ஓவராலாக இப்போ ஒரு மாவட்டம்னு எடுத்தோன்னா அதில் வந்து நகராட்சி, பஞ்சாயத்து, மாவட்ட வாரியங்கள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க, அப்புறம் மற்ற அனைத்து அதிகாரிகள் இன்க்ளூட் ஆகக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், சட்டப்பூர்வ அல்லது சட்டப்பூர்வமற்ற அந்த மாதிரியான நிர்வாகங்களையும் உள்ளடக்கிய வகையில் தான் வந்து இதை வரையறுத்திருக்காங்க. ஏஜென்சின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்ஐசியோடைய அந்த இதுவும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டின் படி தனியார் அமைப்பு அல்லது அரசின் கருவியாக செயல்படும் கூடிய நிறுவனம், இது எல்லாமே வந்து ஆர்டிக்கிள் 12க்கு கீழே தான் மாநிலம் அப்படின்ற பொருளுக்குள்ளக்க வரும். இதுதான் அந்த மாநிலத்தின் வரையறை. அப்புறம் 13 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் போடக்கூடிய சட்டங்கள் வந்து சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து முறையிடலாம். என்னோடய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்றதுக்கான நீதிமன்ற தகவல் தான் கொடுக்குது. ஸோ கேசவானந்த பாரதி வழக்கு தான் எக்ஸாம்பிள். இதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருந்தா, அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோடைய கேஸ். கேசவானந்த பாரதி வழக்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமை வந்து ஒரு பகுதி அப்படின்னு சொன்னது ப்ரியாம்பிள் கேஸு 1960 பெருபாரி யூனியன் கேஸு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமையில் கட்டமைப்பை மாற்றாமல் நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு அரசியலமைப்பு திருத்தம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் திருத்தப்படாத ஒரு சட்டம் கிடையாது, அரசியலமைப்பு திருத்தக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது அப்படின்றத கிளியராக வச்சுக்கோங்க. இதுதான் பார்ட் 12 மற்றும் 13க்கான டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.